கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் உங்களோடு தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம், கர்த்தர் மோசையோடு சொன்ன ஒரு காரியம். மோசை அந்த எகிப்தியர் தேசத்தில் கடந்து சென்று இஸ்ரவேல் ஜனத்தை அழைத்து வரும்படி மோசேயை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த நேரத்தில் கர்த்தர் மோசேக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு, என்னை நீர் யார் என்று இஸ்ரவேல் ஜனத்திற்கு நான் அந்த எகிப்திய அரசனிடத்தில் சொல்லுவேன் என்று கேட்டபொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, நானாயிருக்கிறவர் நானாகவே இருப்பேன் என்ற வார்த்தையை மோசேக்கு சொல்கிறார். இந்த வசனம் யாத்திரையாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்லுவாயாக என்றார். மோசே இஸ்ரவேல் ஜனத்தை அழைத்து கொண்டு வரும்படி அவர் எகிப்துக்கு போகும் பொழுது அவர் சொல்கிறார், என்னை அனுப்பினவர் சொன்ன வார்த்தை இருக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது எனக்குள் வந்த தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த தரிசனமானது, மனிதர்கள் பல நேரங்களில் வார்த்தையை மாறிவிடுகிறார்கள். இன்று சொன்னதை நாளை மறந்து விடுகிறார்கள். இன்று அவர்கள் நம்மிடத்தில் பேசுவதை நாளை நினைப்பது கூட இல்லை. ஆனால் கர்த்தர் மோசையோடு பேசும் பொழுது இப்படியாக சொல்கிறார், இருக்கிறவராக இருக்கிறேன். அப்படி என்று சொன்னா, எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் மாறுகிறவர் அல்ல என்று கர்த்தர் அங்கே அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு சொல்லும்படியாக மோசையிடத்தில் கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். அதன் காரணம், யாக்கோபிற்கும் ஆபிரகாமிற்கும் இசஹாக்குக்கும் தேவன் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையின்படி அந்த ஜனத்தை அதுவரைக்கும் தன்னுடைய பிதாக்களை கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். அவர் தேவைகளை கர்த்தர் சந்தித்து இருந்திருக்கிறார். கர்த்தர் என்ன தன் பிதாக்களிடத்தில் சொன்னாரோ அது அப்படியே செய்திருக்கிறார். எந்த குறைவும் இல்லாமல், எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் தேவனுடைய வார்த்தை அப்படியே அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதனால் கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு உன்னுடைய சூழ்நிலை எதுவோ அந்த சூழ்நிலையை மாற்ற உனக்கு யார் என்ன தேவையோ அதாகவே நான் உன்னிடத்தில் வந்து நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அங்கே அதிக வேலை செய்து கஷ்டப்பட்டு உபத்திரவம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிற அந்த ஜனத்தை பார்த்து மோசையிடத்தில் கர்த்தர் சொல்கிறார், அவர்களுக்கு இப்ப தேவை என்னவென்றால் அந்த அடிமை நுகத்திலிருந்து அவருக்கு வெளியேற ஒரு இரட்சகர் அவருக்கு வேண்டும். அந்த இரட்சகராகவே நான் இருக்கிறேன் என்று உன்னுடைய பிதாக்களோடு கூட இருந்த அதே கர்த்தர் இவர்களோடும் இருந்து இந்த எகிப்தில் இருந்து பாலும் தேனும் ஒழுகிற அந்த கானானுக்கு கொண்டு செல்லக்கூடிய இரட்சகராக நான் உங்களுக்கு இருக்கிறேன் என்று கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு வாக்கு கொடுத்த கர்த்தர் இன்று உங்களோடு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறது என்னவென்றால், உங்களுடைய தேவை எதுவோ, உங்களுடைய சூழ்நிலை எதுவோ, உங்களுடைய எந்த நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்களோ உங்களுடைய காரியத்திற்கு அதை நிறைவேற்ற கர்த்தர் இன்று அவர் அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறாகவே இருக்கிறார். நம் தேவனுடைய சமூகத்தில் நாம் இருக்கும் பொழுது, நம்பும் பொழுது, அவரை நம்பி நாம் வாழும்போது அவர் நம்ம தேவைக்கு மட்டுமல்ல, அவர் நம்முடைய மனநிலைமையும் கூட அறிந்து, நம்முடைய சூழ்நிலையை அறிந்து நமக்காக வெளிப்படுகிற, நமக்காக உதவி செய்கிற நாம் நல்ல கர்த்தர் இன்று உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நாளிலும் கூட தேவ வசனத்தின்படி அவர் நம்மளோடு கூட இருப்பாராக என்று நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமது பிள்ளைகளே நன்றியோடு ஆண்டவரே நான் உமது பாதபிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி உமது பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இவர்கள் போகும் இடம், ஆண்டவரே இவர்கள் நினைத்திருக்கிற காரியங்கள், இவர்கள் ஆண்டவரே இன்னைக்கு செய்ய விரும்புகிற காரியங்கள் அப்படியே அவர்கள் செய்யும்படி தேவனுடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கும்படிக்காக நீராயிருக்கிறவர் நீராகவே இருக்கிறீர். ஆண்டவரே, அதன்படி உமது பிள்ளைகளை நடத்தி செல்லும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.